பழனிமலை அடிவாரத்தில் வசிப்பவர் சிவன் அடிமை. வயதான காலத்திலும் முருகனின் அறுபடை வீடுகளையும் நேரில் சென்று தரிசிக்க வேண்டும் என்பது அவரது வாழ்நாள் ஆசை. தாத்தா, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். முதலில் திருப்பரங்குன்றம். அங்கே தெய்வானையை முருகன் மனம் முடிக்கும் கோலத்தை கண்டார். இங்கேதான் மங்கள வாழ்வு தொடங்குகிறது என அந்த சிறுவன் மென்மையாக கூறினான். பயத்தை நீக்கி வெற்றியை தருவான் இந்த செந்தூராண்டவன். அடுத்து பழனிமலை. ஞானப்பழத்திற்காக உலகையே சுற்றிய வேலன் இங்கே ஆண்டிக்கோலத்தில் நின்றார். காவேரி கரையில் இருக்கும் சுவாமிமலை. அங்கே தந்தைக்கே பிரணவ மந்திரம் உபதேசித்த தகப்பன் சாமியை கண்டார். அறிவு என்பது வயதில் இல்லை, அது நாம் வைக்கும் ஆழ்ந்த பக்தியில்தான் இருக்கிறது. போர் முடிந்து சினம் தணிந்து அமர்ந்திருந்த திருத்தணி முருகனை தரிசித்தனர். அந்த மலைக்காற்றில் சிவனடிமையின் மனதில் இருந்த அனைத்து கவலைகளும் பாரமும் சட்டென மறைந்தன. இறுதியாக பழமுதிர் சோலை. அவ்வைக்கு சுட்ட பழம் தந்த அதே சோலையில் முருகப்பெருமான் வள்ளியுண்டு தெய்வானையோடு காட்சி தந்தார். அங்கே சிவனடிமைக்கு முருகனின் முழுமையான அருளாசி கிடைச்சது. கனவு களைந்து கண் விழித்த சிவனடிமை தன் உடல் வலிமை பெற்றிருப்பதைக் கண்டு வியந்தார். தாத்தா, தரிசனம் முடிந்ததா? உள்ளன்போடு அழைத்தால் முருகன் ஓடி வருவான் என்ற உண்மையை உலகுக்குச் சொல்லும் பக்தி கதை இது. அருள் தரும் முருகனின் இந்த கதைகள் உங்களை ஈர்த்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கந்தனுக்கு அரோகரா.